சோலார் பத்தி பேசும்போது நம்ம மனசுக்கு வர்ற முதல் விஷயம் கரண்ட் பில் கம்மியாகும்னு மட்டும்தான். ஆனா அது உண்மையா? அதுக்கு பின்னாடி மக்கள் ஏன் அந்த முடிவை எடுக்கறாங்கன்னு சில முக்கியமான ஆழமான கதைகள் இருக்கு. அதை தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா, மாசம் கடைசியில கையில வர்ற கரண்ட் பில். அத பார்த்ததும் வர்ற ஷாக் இருக்கே. இந்த கரண்ட் பில் ஷாக் உங்களுக்கு மட்டும்தான் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. உண்மை என்னன்னா, வருஷத்துக்கு வருஷம் கரண்ட் பில் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இத சும்மா சொல்லல. இங்க பாருங்க, இது அமெரிக்காவோட எரிசக்தி தகவல் நிர்வாகம் கொடுத்த டேட்டா. 2011ல இருந்து 2021 வரைக்கும் கரண்ட் விலை எப்படி படிப்படியா ஏறிக்கிட்டே போயிருக்குன்னு பாருங்க. இது ஏதோ அப்பப்ப வர்ற விலையேத்தும் இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான ட்ரெண்ட். அப்போ இப்படி ஏறிக்கிட்டே போற கரண்ட் பில்லுக்கு என்னதான் தீர்வு? வீட்டு ஓனருங்க எல்லாரும் அவங்க கையில கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு வழிதான். அதுதான் சோலார் பேனல்ஸ். நீங்க உங்க வீட்டு மொட்டை மாடியில சோலார் பேனல்ஸ் போடும்போது நீங்க வெறும் கரண்ட் சேமிக்கிறீங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. சொல்ல போனா உங்களுக்கா ஒரு பவர் பிளான்ட்டே கட்டுறீங்க. இத பத்தி எனர்ஜி எக்ஸ்பர்ட் லாரன் ரோசன்பிளாட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க செலவை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம கரண்ட் போர்ட்ல என்ன நடக்கும், விலை ஏறுமா இறங்குமான்னு எந்த ஒரு நிச்சயமற்ற தன்மையும் இல்லாம நீங்க இருக்கலாம்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா? ஆனா சோலாருக்கு மாறதுக்கு காரணம் வெறும் கரண்ட் பில் மட்டும் இல்லைங்க. அதுக்கு மேல ரொம்ப ஆழமான சில விஷயங்கள் இருக்கு. இது ஒருத்தரோட தனிப்பட்ட முடிவு, பல காரணங்களோட ஒரு கலவைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அத பத்தி ஒரு சமீபத்திய ஆய்வு என்ன செஞ்சிருக்குன்னா, மக்கள் ஏன் சோலாருக்கு மாறுறாங்கன்றதுக்கு 5 முக்கியமான காரணங்கள் இருக்குன்னு ஒரு மேப் மாதிரியே போட்டு காட்டியிருக்காங்க. அது என்னன்னா, பணத்தை சேமிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து பண்றது வரைக்கும் இந்த 5 காரணங்களுமே மக்கள் சோலார் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு அந்த ஸ்டடி சொல்லுது. சரி, வாங்க அந்த 5 காரணங்களையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ரொம்ப வெளிப்படையான ஒரு காரணம், பணம். அதாவது நீண்ட காலத்துல கரண்ட் பில்ல பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற ஆசை. ஃபாத்திமா மற்றும் பாட்ஷான்ற ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சோலார் மூலமா நீங்க உங்க செலவை குறைக்கலாம்னு சொன்னாலே போதும், அதுவே மக்கள் சோலார் வாங்க ஒரு பெரிய தூண்டுதலா இருக்கு. அதோட சுற்றுச்சூழல் அக்கறையும் சேரும்போது இது இன்னும் பவர்ஃபுல் ஆகிடுது. அடுத்து 2வது கதை. இது பணத்தை பத்தினது இல்ல, நம்ம பூமியை பத்தினது. நம்மளோட கார்பன் தடம், அதாவது நம்மால சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பை குறைக்கணும்ன்ற ஒரு எண்ணம். ஆய்வுகள்ல திரும்ப திரும்ப ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. யாருக்கெல்லாம் சுற்றுச்சூழல் மேல அதிக அக்கறை இருக்கோ அவங்க தான் சோலார்ல முதலீடு பண்ண அதிகமா முன்வராங்க. ஷுல்டேவோட ஆய்வு இதை ரொம்ப தெளிவா சொல்லுது. 3வது காரணம் பணம் சம்பந்தப்பட்டதும் இல்ல, சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டதும் இல்ல. இது நம்மள பத்தினது. நம்ம நண்பர்கள், நம்ம குடும்பம், நம்ம அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்கள பத்தினது. இத சமூக விளைவுன்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். உங்க பக்கத்து வீட்டுக்காரர் சோலார் பேனல் போட்டா நீங்களும் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகுதான். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பரவுதுன்னு ஷெல்லர் போன்ற ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி, அடுத்தது 4வது காரணம். இது டெக்னாலஜியை பத்தின நம்மளோட எண்ணம். அதாவது இந்த சோலார் டெக்னாலஜி உண்மையிலேயே நம்பகமானதா, நல்லா வேலை செய்யுமா, புதுமையானதா இப்படின்ற கேள்விகளை தான். சோலார் டெக்னாலஜி ரொம்ப எஃபிஷியன்ட், ரொம்ப நம்பகமானது, மெயின்டெனன்ஸ்லாம் பெருசா இல்லைன்னு மக்கள் நம்புனா அவங்க சோலார் பேனல்ஸ் நிறுவ ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. ராதிகா மற்றும் பினாக்கபாணியோட ஆய்வு இதான் சொல்லுது. டெக்னாலஜி மேல நம்பிக்கை வர்றது ரொம்ப முக்கியம். இப்போதான் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வரோம். மக்கள் மனசுல இருக்கிற இந்த தனிப்பட்ட காரணங்களை எல்லாம் கம்பெனிக்காரங்க எப்படி பயன்படுத்தி நம்ம மனசை கவர்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் டெக்னிக்கல் விஷயங்களை பேசி பிரயோஜனம் இல்ல. முதல்ல மனுஷங்களோட உணர்வுகளை மையமா வச்சு பேசணும். அவங்களோட பிரச்சனைகள், அவங்களோட குறிக்கோள்களோட சோலாரை தொடர்பு படுத்தணும். ரொம்ப சிக்கலான விஷயத்த கூட கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிற மாதிரி மாத்தணும். கடைசியா சொல்றதுல ஒரு உண்மை இருக்கணும். இப்படி ஒரு கதையை உருவாக்குனாதான் மக்கள் கனெக்ட் ஆவாங்க. பியட்ரிலா பிஆர் சொல்ற இந்த விஷயம் இது அழகா விளக்குது. இது வெறும் ஒரு பொருளை விற்கிறது இல்ல, இது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்துகிறது. நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு கிலோவாட் மின்சாரமும் ஒரு பெரிய கதைக்கு பங்களிக்குதுன்னு ஒரு பயணத்தை உருவாக்குறது. அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. உங்களுடைய சேமிப்பு ஆசையோ, சுற்றுச்சூழல் அக்கறையோ, இல்ல சமுதாயத்தோடு இணையணும்ன்ற எண்ணத்தையும் தட்டி எழுப்பி உங்க கூட ஒரு கனெக்ட் ஏற்படுத்தணும். ஆக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சோலாருக்கு மாறணுன்ற முடிவு எப்பவுமே ஒரே ஒரு காரணத்துக்காக எடுக்கப்படுறதில்ல. இது பல விஷயங்களோட ஒரு கலவை. ஏறிக்கிட்டே போற கரண்ட் பில்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்ல சுற்றுச்சூழல் மேல இருக்கிற அக்கறையா இருக்கலாம், புது டெக்னாலஜி மேல இருக்கிற நம்பிக்கையா இருக்கலாம், இல்லனா நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து வர்ற ஒரு உந்துதலா இருக்கலாம்.
ஏன் கம்பெனிக்காரங்க சொல்ற கதை நம்மளை ஈர்த்ததா கூட இருக்கலாம். உங்க நிதி நிலைமை, உங்க தனிப்பட்ட கொள்கைகள், உங்களை ஈர்க்கிற கதைகள், இது எல்லாமே ஒன்னு சேர்ற ஒரு புள்ளி தான் இந்த முடிவு. சொல்லப்போனா உங்களோட எரிசக்தி எதிர்காலம்ன்றது நீங்க எழுத போற ஒரு கதை. உங்க கதை என்னவா இருக்க போகுது யோசிச்சு பாருங்க.